அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் தமிழம்மா மாலதி. நாம் நேற்று வரைக்கும் பார்த்தது நால்வகை பொருத்தங்கள் பார்த்தோம். அதில் திணைனா என்ன, பால்னா என்ன, எண், இடம் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. இன்று நம்ம அந்த பாகுபாடுகள் நாளையும் தனித்தனியாக பாகுபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். திணை பாகுபாடு அப்படின்னா, இன்று உலக மொழிகள் அனைத்திலும் பெயர் சொற்களே மிகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெயர் சொற்களை திணை அடிப்படையில் நாம் உயர்திணை, அஃறிணை அப்படின்னு சொல்லி இரு வகையாக பிரிக்கிறோம். இப்படி பாகுபடுத்தும் முறை எல்லா மொழிகளிலும் ஒரே மாதிரியாக இருக்கான்னு கேட்டால் கிடையாது. தமிழில் மட்டும்தான் பொருள் குறிப்பை அடிப்படையாக கொண்டு இருதிணை பாகுபாடு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கண நூல்களார் சொல்கிறாங்க. நேற்று சொன்னோம், தொல்காப்பியத்தில் சொல்லில் உயர்திணை என்மனார் மக்கள் சுட்டே, அஃறிணை என்மனார் அவரல பிறவே. உயர்திணை என்பது மக்களை சுட்டக்கூடியது, அஃறிணை என்பது அவர்களை தவிர மற்றவர்களை சுற்றக்கூடியது. மற்றவர்கள் அப்படின்னு சொன்னால் ஆடு, மாடு, பறவைகள், மற்ற எல்லாம், அதாவது 6 அறிவு ஜீவன் இருக்கக்கூடிய மக்களை தவிர 5 அறிவிலிருந்து ஓரறிவு வரை இருக்கக்கூடிய அனைத்தையும் சொல்லக்கூடியது அஃறிணை அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பிய நூற்பா சொல்லுது. சரிங்களா. இந்த பாகுபாடு மற்ற மொழிகளில் இருக்கா, அது முக்கியமாக ஆங்கிலத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆங்கிலத்திலையும் கிடையாது, பிற மொழிகளிலையும் கிடையாது. தமிழ் மொழிகளில் மட்டும்தான் இந்த பாகுபாடு இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழில் யார், எது போன்ற வினா சொற்களை பயனிலையாக அமைத்து திணை வேறுபாடு அறிய முடியுது. பயனிலை அப்படின்னு சொன்னால் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா வினை முற்று பெற்றதை சொல்கிறோம். அதாவது இதில் அங்கே நடப்பது யார் அப்படின்னு சொன்னால் அந்த யார் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, அந்த யார் தான் இங்கே நம்ம பயனிலையாக இருக்குது. இந்த யார், எது, அங்கே நடப்பது யார், அங்கே நடப்பது எது, இந்த யாரையும் எதுங்கிற சொல்ல வச்சே நம்ம திணை பாகுபாடு எளிதாக கொண்டு வரலான்னு சொல்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லி யாரை பார்த்து கேட்போம் அப்படின்னா உயர்திணை பார்த்து, அங்கே போகிறது யார் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அப்போ அது உயர்திணை. அதே மாதிரி அது, இது, எது அப்படின்னு எதை பார்த்து கேட்போம் அப்படின்னு சொன்னோம்னா ஆடு மாடுகளை பார்த்து, அது அங்கே நடப்பது எது அப்படின்னா ஆடா, மாடா, நாயா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் இல்லையா. அப்போது பயனிலையை வச்சு திணை பாகுபாடு எளிமையாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு உணர்த்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குழந்தை சிரித்தான், குழந்தை சிரித்தது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குழந்தை. அடுத்தது பார்த்திங்கன்னா கதிரவன் உதித்தான், கதிரவன் உதித்தது. கதிரவன் உதித்தான், கதிரவன் உதித்தது. இதில் குழந்தை, கதிரவன் போன்ற இரு திணைக்கும் பொதுவாக வரும் பெயர்கள். இது ரெண்டுமே 2 திணைக்கும் பொதுவாக வருதுன்னு சொல்கிறாங்க. இப்பெயர்கள் பார்த்திங்கன்னா எழுவாயாக அமையும் போது அவற்றுடைய வினை முடிவு இரு திணையும் பெற்று வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பேச்சு வழக்கில் அஃறிணை முடிவை பெற்று வருவதே பெரு வழக்காக உள்ளது. குழந்தை சிரித்தான் அப்படிங்கிறது உயர்திணை, குழந்தை சிரித்தது அப்படிங்கும்போது அது இதுங்கிறது நம்ம அஃறிணை. ஆனால் இன்று பேச்சு வழக்கில் அஃறிணையை முடிவாக வச்சு பேசிட்டு வர்றது இப்போ வழக்கமாக மாறிப்போச்சுன்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டோம். குழந்தை சிரிச்சிச்சு, சிரித்தது அப்படிங்கும்போது அதுங்கிறது இந்த இடத்துல அஃறிணை தான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பேச்சு வழக்கில் நம்ம அதை உயர்திணையோடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த குழந்தைக்கும் கதிரவனுக்கு மட்டும் பொருந்தும்னு சொல்கிறாங்க. இதுதான் திணை பாகுபாடு. இவங்கள நம்ம திணை பாகுபாடு பார்த்தோம் இல்லையா. யார், அதாவது பயனிலையை வச்சே இது உயர்திணையா அஃறிணையா அப்படிங்கிறத எளிமையாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, குழந்தையும் கதிரவனும் இன்றைய பேச்சு வழக்கில் நம்ம அஃறிணையை உயர்திணையாக பயன்படுத்திட்டு வரோம் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். சரிங்களா. திணை பாகுபாடு இது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பால் பாகுபாடு. இப்போ பால் பாகுபாடு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தமிழில் பால் பகுப்பு இலக்கண அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்கு. தன்மை முன்னிலை இடத்தை தவிர தமிழ் உள்ள பெயர்கள் படர்க்க இடத்திலும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ பயனிலை அப்படின்னு சொன்னால் வினை முற்றுன்னு நம்ம சொன்னோம். இந்த பயனிலை விகுதிகள் பார்த்திங்க அப்படின்னா ஆன், ஆள், ஆர், ஆன், ஆள், ஆர், அது, அன். இந்த 5ம் பார்த்திங்கன்னா பால் பகுப்பாக காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆண் அப்படின்னு சொன்னால் ஆண் பாலையும், ஆள் என்றால் பெண் பாலையும், ஆர் அப்படின்னா பலர்பாலை காட்டக்கூடியது. சரிங்களா? அப்போ இந்த பயனிலை விகுதிகளை வச்சே நம்ம பால் பகுப்பு சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பழந்தமிழில் ஐம்பால்களுள் பலர்பால் சொல் பன்மையிலும் உயர்வு கருதி சில வேலைகளில் ஒருமையிலும் வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போது பலர்பால் அப்படின்னா ஆர் அப்படிங்கிறது நம்ம பலர்பால்னு சொல்கிறோம். அந்த பலர்பால் ஒரு சில வேலைகளில் உயர்வாக ஒருத்தங்களை சொல்லணுங்கிறதுக்காக ஒருமையில் வருதுங்கிறாங்க. இப்போது மாணவர் வந்தனர் அப்படின்னு சொன்னால் மாணவர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பன்மை. ஆசிரியர் வந்தார், ஆசிரியர் வந்தார், வந்தார் அப்படிங்கிறது மரியாதை நிமித்தமாக ஆசிரியர் வந்தார் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஒருமையை தான் காட்டுது. அப்போ ஆசிரியருக்கு மரியாதை தரணுங்கிறதுக்காக நம்ம ஆரை பயன்படுத்தியிருக்கிறோம். ஆர் என்பது பலர்பால், ஆனால் இந்த இடத்துல மரியாதை நிமித்த காரணமாக ஆசிரியர் வந்தார் அப்படிங்கிறது ஒருமையை காட்டுது. புரியுதுங்களா? சரி, அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய காலகட்ட தமிழில் பலர்பாலை உணர்த்தும் சொல் பன்மை பொருளை உணர்த்தாமல் ஒருமை பொருளை மட்டுமே உணர்த்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பன்மை பொருளுக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கல் அப்படிங்கிற விகுதியை பயன்படுத்துகிறோம்னு சொல்கிறாங்க. அவர் வந்தார், வந்தார் அப்படிங்கிறது பலர்பால், வந்தார் ஆர் ஆர் அப்படிங்கிறது பலர்பால். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன அவர் வந்தார் அப்படிங்கிறது ஒருமை, மரியாதை காரணமாக அவர் வந்தார் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பன்மையில் அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவர்கள் நிறைய பேர்த்த குறிக்கும் போது வந்தார்கள், அவர்கள் வந்தார் அப்படிங்கிறது இலக்கணம். ஆனால் நம்ம இன்றைய காலகட்டத்தில் மரியாதை நிமித்தமாக நம்ம மாற்றும் பொழுது என்ன வந்துருச்சு, கல் அப்படிங்கிற விகுதியை பயன்படுத்திக்கிறோம். அவர்கள் வந்தார்கள் அப்படிங்கும்போது இந்த இடத்துல பன்மையை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உயர்திணையில் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் உரிய பொது பெயர்கள் உண்டு. பொதுவான பெயர்கள் ஆண்பாலையும் குறிக்கும் பெண்பாலையும் குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தொடரில் அமையும் பொழுது தான் நம்ம அந்த வினை முற்று பெறுது இல்லையா, அதை வச்சு தான் இதை ஆண்பாலை பெண்பாலாக அறிய முடியும்னு சொல்கிறாங்க. தங்கமணி அப்படிங்கிறது தங்கமணி பாடினான் அப்படிங்கும் பொழுது ஆண் முடியினால அவன் ஆண்பாலை குறிக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா தங்கமணி பாடினாள் அப்படிங்கும் போது இந்த இடத்துல பாடினாள் அப்படிங்கும்பொழுது அது பெண்ணை குறிக்கிறதுனால பெண்பால். அப்போ தங்கமணிங்கிறது ஆண் பெயரா பெண் பெயரான்னு கண்டுபிடிக்க முடியல. அது வினை முற்ற வச்சு தான் தங்கமணி பாடினான் அப்படிங்கும்போது இது ஆண்பால் அப்படின்னு சொல்கிறோம். தங்கமணி பாடினாள் அப்படிங்கும் பொழுது பெண்பால்னு சொல்கிறோம். ஆக மொத்தத்தில் இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு தங்கமணி அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சு நம்ம இந்த பால் கண்டுபிடிக்க முடியல, வினை முற்ற வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இன்னும் அடுத்தது பார்த்திங்கன்னா பால் காட்டக்கூடிய விகுதிகள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உயர்திணை பெயர் சொற்கள் தத்தம் பால் அப்படியே உணர்த்துதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக ஆண் அப்படின்னு சொல்ல நம்ம ஆண் பால் கண்டுபிடிச்சிக்கலாம், பெண் அப்படின்னாலே பெண் பால் கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னும் சில கேட்டால் அப்பா, அண்ணன், தம்பி, தந்தை, சித்தப்பா, பெரியப்பா, மாமா இப்படின்னு சொல்லிட்டாலே இவங்க எல்லாமே நம்ம என்ன சொல்லிடுறோம், ஆண் பால் அப்படின்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி அம்மா, தங்கை, அத்தை, தாய், சித்தி, சின்னம்மா, இதெல்லாம் அத்தை, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது பெயர் சொல்லிட்டாலே நம்ம என்னன்னு சொல்லிடுறோம், பெண் பால்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதுக்கு விகுதிகள் அப்படிங்கிறது ஒன்று தேவையில்லை. அதுக்கு பதிலாக அந்த பெயர் சொற்களை வச்சே நாம் பாலை எளிமையாக கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இதெல்லாம் உயர்திணை. இதே மாதிரி அக்ரிணையிலையும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அக்ரிணையில் எழுவாயில் ஆண் பெண் பகுப்பு முறை மரபு இருந்தாலும் வினைமுற்றில் அவற்றை வேறுபடுத்தும் பால் காட்டும் விகுதிகள் இங்கே அதாவது விகுதிகள் வேறுபடுத்தி காட்டுறது கிடையாது. ஒருமை பன்மை அடிப்படையில் தான் ஒன்றன் பால் பலவின் பால் அப்படின்னு நம்ம அறிஞ்சிக்கிறோம். சரிங்களா? இப்போ காலை உழுதது அப்படின்னா காலை உழுதது அப்படிங்கிறது பசு பால் தந்தது. காலை அப்படிங்கிறது நம்ம இது பொதுவான பெயர், அப்போ ஆண் பால். பசு பால் தந்தது அப்படிங்கும்போது பசுங்கும்போது பசு
பெண்ணை குறிக்கக்கூடிய பால் அப்படி வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போது காளை நம்ம ஆண் பாலாகவும் பசுவை பெண் பாலாகவும் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ இந்த பால் பாகுபாட்டுக்கு விகுதிகள் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஒன்றன் பால் பலவின் பாலுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. தற்காலத்தில் அஃறிணை எழுவாய் மாற்றம் அடைந்திருக்கிறது. மாட்டினத்தில் பெண் பாலை குறிக்க பசுமாடுனும் ஆண் பாலை குறிக்க காளை மாடு அல்லது எருது அப்படிங்கிற சொற்கள் நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். பிற விலங்குகளை குறிக்கும் போதும் ஆண் குரங்கு பெண் குரங்கு எனவும் எழுவாய் பொது பெயருடன் ஆண் பெண் என்னும் பால் பாகுபாட்டு பெயர்கள் முன் சேர்த்து வழங்கப்படுகின்றன. நம்ம நாய் பார்த்திங்கன்னா ஆண் நாய் பெண் நாய் இந்த மாதிரி ஆண் பெண் அப்படிங்கிறத நம்ம அஃறிணையில் முன்னாடி போட்டு பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஒரு சில இடத்துல மட்டும்தான் காளை அப்படி என்றால் ஆண் பசு என்றால் பெண் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இன்று நாம் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் திணை பாகுபாடும் பால் பாகுபாடும் பார்த்தோம் இல்லையா? அப்போது திணை பாகுபாட்டில் உயர்திணைனா எப்படின்னு கண்டுபிடிக்கலாம், அஃறிணைனா எப்படின்னு கண்டுபிடிக்கலாங்கிறத பார்த்தோம். பாலில் நம்ம ஐம்பாலுங்களுக்கும் பொதுவானது என்னது, ஒருமை பன்மை என்னங்கிறது இது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்த்தோம். மீண்டும் நாளை எண் பாகுபாடும் இடப்பாகுபாடும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.